ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வெஜ்ஜிலே அசைவ டேஸ்ட் இருக்க ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். சைவ நெத்திலி ஃப்ரை. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உடைக்கும் போதே சத்தம் கேட்டிருக்கும். செம்ம க்ரன்ச்சியாக டேஸ்டியாக நெத்திலி மீன் எப்படி வறுத்தா எப்படி டேஸ்ட் இருக்குமோ 100% அதே டேஸ்ட்லேயே இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதற்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் தயிர். புளிக்காத தயிர் தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் தயிர் இல்லைன்னா லெமன் கூட எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஆயில், வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான, ரொம்ப கெட்டியாக லைட்டாக தோசை மாவு பேட்டருக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வாழைப்பூலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த க்ளீன் பண்ண வாழைப்பூ எடுத்திருக்கேன். சும்மா ஒரு கைப்பிடி அளவு தான் வாழைப்பூ இருக்கும். நான் அந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்து அதோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சால் தான் உங்களால் அந்த மசாலாலாம் ஒட்டும். ஒவ்வொரு டேஸ்ட்டுக்குமே அந்த மசாலாவோட டேஸ்ட் நம்மளுக்கு கடிக்கும்போது செம்மையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ரொம்ப விட்டிங்கன்னா கடலை மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா சைடும் நல்லா கோட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரொம்ப நேரம்லாம் ஊறின அவசியம் இல்லை. நீங்கள் உடனே ஃப்ரை பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உடனே கோட் ஆயிரும். ஏன்னா நம்ம கெட்டியாக தான் பிசைஞ்சிருக்கோம். ஸோ அதனால் எந்த ஒரு டேஸ்ட்டில் வித்தியாசமும் தெரியாது. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்ருக்கும். இப்போ பேனில் ஆயில் ஊற்றி வச்சிடலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடணும். இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து நான் ஆயிலில் போட்டுக்கிறேன். இந்த ஆயிலில் போடும்போது ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு 1 மினிட்ஸ்க்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. நல்ல ப்ரௌன் கலர் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜ் நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் டீ டைமோட இந்த ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக்